வாழ்க வளமுடன் மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் சேலம் ஃபார் யூ, எவ்ரிதிங் ஃபார் யூ. இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் கரிபெருமாள் கரடு. இந்த கோயிலை பற்றி, இந்த மலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மலை தான் ஏற போகிறோம், கரிபெருமாள் கரடு. இந்த மலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் செவ்வாப்பேட்டையில் நெத்திமேடுக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு வார்ம் அப் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். ஸ்டெப்ஸ் ஏறுறோம். இந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக ஏறுற மாதிரி நார்மலாக தான் இருக்குது. கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, பட் நம்ம ஏறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. படி கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது, பட் ஏறலாம், நார்மலாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க. ஆஞ்சநேயர் வந்துட்டோம். ஆஞ்சநேயர் பாருங்கள், சூப்பராக எல்லாத்தையும் விஷ் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. கொஞ்சம் தூரம் ஏறி வந்தீங்கன்னா வீர ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. இந்த கோயிலை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அடுத்து போகலாம். ஆஞ்சநேயா. ஓகே, ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது ஸ்டெப்ஸ்லாம். ஏறிட்டே கொஞ்சம் தூரம் ஏறணுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வியூ. இங்கேருந்து பார்த்தாவே டோட்டல் சேலம் தெரியுது. யாரெல்லாம் ரொம்ப தூரம் ஏற முடியலையோ, நீங்கள் இது வரைக்கும் கூட ஏறிட்டு இந்த வியூஸ்லாம் பார்த்துட்டு போகலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வியூஸ். இந்த மலையோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த மலை பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 பாயிண்ட்டாக கணக்கு வச்சு ஏறலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, முருகன் கோயில். பாருங்கள், ஓம் முருகன் எவ்வளோ சூப்பராக போர்டு வச்சுருக்காங்க. வாங்க நம்ம முருகனை பார்க்கலாம். அதெல்லாம் வேண்டாம்ப்பா, கும்பாபிஷேகம் பண்ண இது ஒரு வீடியோ எடுத்துட்டு. ஓகே, இதுதான் இந்த மலையோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வந்துட்டோம், முருகன் கோயில் வந்துட்டோம். கோயில் சாத்தியிருக்கு, 7 மணிக்கு மேலே தான் திறப்பாங்க. இருக்கு முருகன் கோயில்கிட்ட ஒரு வியூ இருக்குது. அந்த வியூ வந்து நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம். இந்த வியூ சூப்பராக இருக்குது. இந்த மலையில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க. எல்லா வியூவுமே சூப்பராக இருக்குது. இன்றைக்கி கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரிஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரிஞ்ச் எதுக்குன்னா, இந்த ஒரு ரிஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரிஞ்ச் எதுக்குன்னா, இப்போ பக்கமாக தான் இந்த கோயில் கட்டியிருக்காங்க. இந்த கோயிலோட கட்டுமான பொருள்லாம் கொண்டு வரதுக்காக இந்த ரிஞ்ச் யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதில் நம்மளாம் யாரும் போக முடியாது. இது வந்து அந்த மெட்டீரியல்ஸ் கொண்டு வரதுக்காக இவங்க ரெடி பண்ண ரிஞ்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா, இதுதான் நட்சத்திர பூங்கா. இது இப்போ லேட்டஸ்டாக தான் வச்சுருக்காங்க இந்த பூங்கா. இது எதுக்காக நட்சத்திர பூங்கான்னு பேர் வச்சுருக்காங்கன்னா, 27 நட்சத்திரம் மொத்தம் இருக்குது. அந்த 27 நட்சத்திரத்துக்கும் 27 செடி வச்சுருக்காங்க. அதாவது 27 மரம். நீங்கள் உங்களுக்கு என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. செடி இந்த பார்க் முடிஞ்சோடனே இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கிடையாது, நல்ல ஒரு ட்ரெக்கிங் ஃபீல் இருக்கும். அதுக்காக ரொம்ப கரடுமுரடான கல்லாக இருக்கும், ஏற முடியாது, அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஸ்டெப்ஸ் மாதிரியே தான் இது, ஈஸியாக ஏறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நல்ல ஒரு ட்ரெக்கிங் ஃபீல் இருக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். வாங்க ஏறலாம், நம்ம அடுத்த பாயிண்ட் போகலாம். இங்கே பாருங்கள், நிறைய பேர் ஷூஸு செப்பல்ஸ் இல்லாமல் கூட ஏறுறாங்க. அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இது நல்ல ஒரு அக்குபஞ்சராக கூட இருக்கும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு நிறைய பேர் ஸ்லிப்பர் ஷூ கூட இல்லாமல் ஏறுறாங்க. ஓகே, ஏறிட்டுருக்கோம். இங்கே வாங்க, சூப்பராக ஒரு சன்ரைஸ் தெரியுது, எல்லோரும் பார்க்கலாம் வாங்க. இங்கே வாங்க, இங்கே வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது சன்ரைஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பட் கேமராவில் அவ்வளோ கிளியராக தெரியாது. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இங்கேருந்து சன்ரைஸை நல்லா ஃபீல் பண்ணலாம். நமக்கு சன் அவ்வளோ விட்டமின்ஸ் கொடுக்குது. சன் விட்டமின் டி கொடுக்கும். கார்டியோ வித் சன்ரைஸ் எடுத்திங்கன்னா ஹெல்த்துக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது. வாங்க. ஓகே வாங்க, அடுத்த பாயிண்ட் பக்கமாக வந்துட்டோம். அது எஸ்பி ஆஃபீஸு. ஓகே, இந்த ஹீலோட செகண்ட் பாயிண்ட்டுக்கு வரப்போகிறோம். இந்த செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவன் கோயில். பாருங்கள், ஓம் நமச்சிவாய போட்டிருக்கு. வாங்க பார்க்கலாம். நம்ம ஹீலோட செகண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். செகண்ட் பாயிண்ட் வந்து சிவன் கோயில். வாங்க போய் சிவனை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். சிவன் கோயில் முடிச்சிட்டோம். இதுதான் ரெண்டாவது பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் முடிச்சுட்டு அடுத்து மூணாவது பாயிண்ட்டுக்கு போகலாம் வாங்க. இந்த கோயில், இந்த மலை வந்து 3 பாயிண்ட்டோடு உங்களுக்கு முடிஞ்சிடும். இப்போ ரெண்டாவது பாயிண்ட் முடிச்சுட்டு சின்னதாக ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மூணாவது பாயிண்ட் ஏறலாம் வாங்க. ஓகே, நம்ம அடுத்த பாயிண்ட் போயிட்டுருக்கோம். இது கொஞ்சம் லைட்டாக சறுக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் தெரியலாம் வீடியோவில். பட் சறுக்காது, நார்மலாகவே நீங்கள் ஏறலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏறினா போதும். வாங்க. ஓகே, பக்கமாக வந்துட்டோம். இது எண்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா திரும்ப ஸ்டெப்ஸ் வந்துடுச்சு. ஸ்டெப்ஸில் ஏற போகிறோம் வாங்க. ஓகே, மலையோட எண்டிங் வந்துட்டோம். இதான் மலையோட எண்ட். உங்களுக்கு வந்தீங்கன்னா பாருங்கள், டோட்டல் சேலமே தெரியுது. நம்ம சேலத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றியும் பாருங்கள் மலை தான். சேலத்தை சுற்றியுமே மலை தான். நீ அடுத்தடுத்த வீடியோவில் எல்லா மலையும் உங்களுக்கு காட்ட போகிறோம். இங்கேருந்து வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம மலையோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் இந்த மலைக்கு கரிய பெருமாள் கரடுன்னு பேர் வர காரணம். இவர் தான் கரிய பெருமாள். இது 400 வருஷம் பழமையான கோயில் கரிய பெருமாள். நாங்கள் எந்த வீடியோலையுமே சாமியை காமிக்க மாட்டோம். நீங்கள் தான் கடவுளை நேரில் வந்து ஃபீல் பண்ணி கும்பிடணும். வீடியோவில் நாங்கள் காட்ட மாட்டோம். இது 400 வருஷம் பழமையான கோயில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் தான் இந்த மலையோட எண்டு. ஸோ அந்த காலத்தில் முன்னோர்கள் ஒரு மலை மேலேயும் இந்த மாதிரி கோயில் கட்டி வச்சதுனால தான் ஒரு மலையுமே பாதுகாப்பாக இருக்குது, சேஃபாக இருக்குது. இல்லைனா நம்ம மக்கள் மலையை பாதுகாக்க மாட்டாங்க. அதனால தான் நம்ம முன்னோர்கள் ஒரு மலையுமே நீங்கள் சேலத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா மலை மட்டும்தான் இருக்குது. சேலத்தை சுற்றி இருக்க எல்லா மலையிலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கும். அது நம்ம முன்னோர்கள் செஞ்ச கரெக்டான விஷயம். இந்த கோயில்னு ஒன்று இருக்கனால தான் இந்த மலை சேஃபாக இருக்குது. மக்கள் எல்லாம் இங்கே வராங்க. இந்த நம்ம மலை மேலே இருக்க கோயிலுக்கு வர்றதுனால இதில் நமக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இருக்குது, நம்மளோட ஹெல்த்தும் இருக்குது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் மலை மேலே கோயில் கட்டி வச்சு மலை மேலே ஏற நம்ம லங்ஸுக்கு நல்லது, நம்மளோட ஹார்ட்டுக்கு நல்லது, நம்ம கடவுளை கும்பிட்டு நம்ம மனசுக்கும் நல்லது. 3 விஷயத்துக்குமே நல்லதான ஒரு விஷயம். எல்லாரும் இந்த கரிபெருமாள் கரடு வாங்க. நான் ஒரு 30 மினிட்ஸில் ஏறிட்டேன். ஈஸியாக தான் இருந்தது. ஒன்றும் ஒரு கஷ்டமான ஒரு இதாக இல்லை. ரெகுலராக ஏறுறவங்க நாங்கள் இங்கே கேட்டோம், 15 மினிட்ஸில் ஏறிடுறாங்க ரெகுலராக ஏறுறவங்க.
எனக்கு நான் ரெகுலராக ஏறுறது இல்லை, அதனால் எனக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு. வீக்லி ஒன்ஸ் நான் ஏதோ ஒரு ட்ரெக்கிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் கன்ஃபார்மாக நாங்கள் ஏதோ ஒரு வீடியோ போடுவோம். அது ஹில்ஸ் சம்மந்தமாக, ட்ரெக்கிங் சம்மந்தமாக. எங்கள் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அடுத்து நான் சின்னதாக ஒரு இந்த ஆக்சிஜன் இவ்வளவு க்ரீனிஸ் இதெல்லாம் இருக்கனால ஒரு மெடிடேஷன் பண்ண போகிறேன், பிரயாணம் பண்ண போகிறேன். சன்லைட் சூப்பராக இருக்குது. இதுவே நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்லது, சன்லைட் நம்ம மேலே படுறது. நான் இப்போ ஒரு மெடிடேஷன் பண்ண போகிறேன். ஓகே, இன்றைக்கி 400 வருஷம் பழமையான கோயிலை பார்த்த ஒரு நல்ல ஃபீல் இருந்தது. ஹெல்த்துக்கு நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. ஹெல்த்துக்கு நல்லது, மனசுக்கு நல்லது, இது ரெண்டுக்குமே நல்லது இந்த கரிபெருமாள் கரடு. நீங்களும் வாங்க, உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. ஓகே, நம்ம சேலத்துக்கு ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேலத்தை சுற்றியுமே மலைங்க தான். இந்த மலைங்களை நமக்கு கிடைச்ச நல்ல கிஃப்ட்டு. ஸோ இந்த மலையை நம்ம சேஃபாக பார்த்துக்கணும். மலையை நல்லா சேஃபாக பார்த்துக்கணுன்னு சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பிளாஸ்டிக் போட்டிருக்காங்க நம்ம மக்கள். தயவுசெய்து இங்கே வர யாருமே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணால் நம்ம மலைங்களுக்கு சேஃப் கிடையாது. பெங்களூர், கோயம்புத்தூர் அங்கேருந்து எல்லாம் ட்ரெக்கிங் அது இதுன்னு இங்கே வராங்க சேலத்துக்கு. இந்த மலைகள் தான் நம்ம சேலத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு. ஸோ எல்லோரும் யாருமே இங்கே வந்து பிளாஸ்டிக் தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் இங்கே வந்து பிளாஸ்டிக்கை வந்து ஒரு கவரில் போட்டு கீழே கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுருங்க. இங்கே யாருமே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. எல்லாமே நம்ம சேலத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட்டு. வேறு எந்த டிஸ்ட்ரிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இவ்வளோ மலைகள் கிடையாது. நம்ம சேலத்துக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு இருக்குது. ஸோ இந்த மலைகள் எல்லாத்தையுமே நம்ம தான் சேஃபாக பார்த்துக்கணும். இங்கே யாருமே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. பிளாஸ்டிக் நீங்கள் கொண்டு வந்தாலும் அதை ஒரு கவரில் போட்டு கீழே கொண்டு போய் டஸ்ட்பினில் போடுங்க. வந்துட்டுருக்காரு, நம்ம அவர்கிட்ட வந்து என்ன ஃபீல் பண்ணுறாருங்கிறத கேட்கலாம். சொல்லுங்கள். நாங்கள் சேலம் ஃபார் யூ யூடியூப் சேனல்லேருந்து வரோம். நீங்கள் என்ன ரெகுலராக அந்த மலைக்கு வரீங்களா? கண்டிப்பாக நான் ரெகுலராக வாரம் சனிக்கிழமைனா ஞாயிற்றுக்கிழமைனா ஏதோ ஒரு மலை வந்து ட்ரெக் பண்ணி ஏதோ ஒரு மலை போகிறீங்க. எந்தெந்த மலை போயிருக்கீங்க? இங்கே சேலம் சுற்று வட்டார பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிட்டிக்கு சென்ட்ரல்லே இருக்குது. ஆமாம், சிட்டிக்கு இது ரொம்ப பக்கம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூசமலைன்னு சொல்லி சொல்கிறோம், நகரமலைன்னு சொல்லி சொல்லுவோம். நகரமலை. அது அதுக்கப்புறம் இந்த பக்கம் நாமமலை, பெருமாள் மலை, அது குமரகிரி, ஓகே. அப்புறம் கந்தகிரின்னு சொல்லிட்டு அங்க ஒரு மலை இருக்கு, ஓகே. ஜருகு மலை இருக்கு. ஓகே. சேலத்துல இருக்க எல்லா மலையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? எல்லா மலையும் போயிருக்கீங்களா? எல்லா மலையுமே வாரம். ஓகே வியூவர்ஸ், இவரை நம்ம பிடிச்சாவே போதுமே, சேலத்துல உள்ள எல்லா மலையும் தெரிஞ்சுக்கலாம். இவரே ஒரு பெரிய கிஃப்டா நம்ம கிடைச்சிருக்காரு. ஓகே. வாரம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு டீமா இருக்கோம். ஓகே. ஒரு 5-6 பேர் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நாங்க ட்ரெக்கிங் போறது. ஓகே. இந்த மலை ஏறதுனால உங்களுக்கு ஹெல்த்துக்கு என்ன ஃபீல் இருக்கு, மனசுக்கு என்ன ஃபீல் இருக்கு? நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நுரையீரல், அதாவது வந்து சப்போர்ட், லங்ஸ் சப்போர்ட் வந்து நல்லது, கார்டியாக்கு நல்லது. கார்டியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே. சோ நம்ம வாரம் பூரா வாக்கிங் போறது ஒண்ணு, ஒரு நாள் வந்து இந்த மாதிரி மலை ஏறுறதும் ஒண்ணு. ஓகே 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 சார், எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா. சேலம் ஃபார் யூ, சேலம் ஃபார் யூ, சேலம் ஃபார் யூ, நான் சேலம் ஃபார் யூ, எவ்ரிதிங் ஃபார் யூ. தேங்க்யூ. இறங்குறது ரொம்ப ஈஸியா இருக்கு, ரொம்ப ஸ்பீடாவே இறங்குறோம். போது எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம ஈஸியாக இறங்கலாம். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இறங்குங்க. ரொம்ப ஸ்பீடாக இறங்குறது எதை வலிக்கிற போது. பட் இங்கே வலுக்கிற மாதிரி எந்த ஃபீலுமே கிடையாது. நீங்கள் மழை காலம், வெயில் காலம் எப்போனாலும் இங்கே ஏறலாம், இறங்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது மலை வந்து ரொம்ப ஒரு ஹார்டான மலையோ, ரொம்ப பெரிய மலையோ, ரொம்ப டைம் எடுக்கும்னு தேவையில்லை. நம்ம மேக்ஸிமம் ஒரு 1/2 hourல ஏறிடலாம், 1/2 hourல இறங்கிடலாம். ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். இந்த மலைக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. உங்கள் ஹெல்த்துக்கு ஒரு 1 hour வீக்லி ஒன்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்ம 2வது பாயிண்ட் வந்துட்டோம், சிவன் கோயில்கிட்ட.
கொஞ்சம் தண்ணி தாங்க எடுக்குது. எல்லாரும் சில்வர் பாட்டிலோட வாங்க, யாருமே பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துகிட்டு வராதீங்க. வாட்டர் எடுத்துகிட்டு வாங்க, கம்பல்சரி வாட்டர் எடுத்துகிட்டு வரணும். கொண்டு வாங்க. சப்போஸ் உங்களால் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வர முடியலனாலும் இங்கே குடிக்கிற தண்ணி இருக்குது பாருங்கள், நீங்கள் தண்ணி குடிச்சிக்கலாம். பட் பிளாஸ்டிக் பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு வராதிங்க. இருக்கும் ஸ்டெப்ஸ் ஈஸியாக தான் இருக்குது, ஒன்றும் ஹார்டாக இல்லை. இந்த டைம் ஆனாலும் நிறைய பேர் ஏறிட்டு இருக்காங்க. ஸ்டெப்ஸ் இறங்குறதும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப ஹார்டாலாம் இல்லை. அவ்வளோதான், இறங்கி முடிக்க போகிறோம். ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட வந்துட்டோம். ஓகே, இன்றைக்கி நம்ம கரிபெருமாள் கரடு இறங்கியாச்சு. ஒரு 5300 ஸ்டெப்ஸ் வருது, 4300 ஸ்டெப்ஸ் வருது, சாரி. ஒரு 200 கலோர்ஸ் பர்ன் ஆயிருக்கு. சேலத்துக்கு ரொம்ப பக்கம் பாருங்கள். இதுதான் நெத்திமேடு. நெத்திமேட்லேருந்து நேராக ஒரே ரோடு வந்தீங்கன்னா நம்ம கரிபெருமாள் கரடு. சேலத்தில் ரொம்ப பக்கம். நிறைய பேர் வாக்கிங் போகிறவங்க, ஹில்ஸ் ஏறணுன்னு ட்ரை பண்ணுறவங்க, சேலத்தில் நம்ம ரொம்ப பக்கமாக இருக்க இந்த மலையை யூஸ் பண்ணிக்கிங்க. ரெகுலராக வாங்க. எங்கள் சேனல் சேலம் ஃபார் யூ, எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு நாங்கள் போட்டுகிட்டே இருப்போம். ஜெய்ஹிந்த், வாழ்க தமிழ்நாடு.